வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சாகுல் மேக்ஸ். தொடர்ந்து நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கான வகுப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சிக்கான வேகன்சிஸ் முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. 4ஆம் தேதியோட 3003 வேகன்சிஸ் முடியுது. 10th 12th டிப்ளமா டிகிரி போன்றவர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சிஜிஎலும் இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வேயுடைய நிறைய வேகன்சிஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம வகுப்புகளை பார்த்துக்கிட்டே வாங்க. அதை சேவ் பண்ணிக்கங்க. எல்லா கொஸ்டினையுமே நிச்சயம் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கணிதம் ரொம்ப இலகு. கணிதத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல இலகுவாக இருக்கும். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு கணிதமும் சயின்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம தமிழகத்துடைய பங்களிப்பு வந்து எஸ்எஸ்சியில் வந்து 10% கூட நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து இல்லை. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாமே நழுவிடுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஷார்ட்கட்டாக கணிதத்தை சொல்லிக் கொடுக்குறோம், இலகுவாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஸ்கொயர் ரூட்டில் ஒரு மாடல் போட்டிருக்கேன். மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கேன். 4வது வீடியோ அல்ஜிப்ரா ஐடென்டிஃபை மாடலில் கேட்பாங்க. கண்டிப்பாக அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடலுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இருக்கும், ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்டு மெத்தடில் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த செம்ம பார்ப்போம். பேசிக் மெத்தட் பார்த்து இதே ஷார்ட்கட் இந்த மாடலில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி ஷார்ட்கட் மாடல் போடுறது அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸ் முடியும் போது இறுதியாக நான் சொல்கிறேன். ரொம்ப இலகுவாக இருக்கும். இது ஸ்கொயர் ரூட்டில் இந்த மாடல் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட். அதாவது ஈக்குவேஷன் 2 சைடு இருக்கும், அந்த மாடலில் நம்ம பண்ணுவோம். இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டாலே ரொம்ப இலகு, அதிக மதிப்பெண் பெற முடியும் ஈஸியாக. நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. இது எல்ஹெச்எஸ். இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஒரு மிக்சடு நார்மல் ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சம்மில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை எப்போதுமே 1 + x + 144 சார். ஸோ ஈக்குவல் டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை 13/12 இந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன செய்யணும், இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், மறுபடியும் இருக்கும். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும். 13 ஸ்கொயர் பண்ணால் 169. ஸ்கொயர் டேபிள் நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. வேணாம் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறேன். 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் டேபிள் வந்து மெமரி பண்ணி வச்சுங்க. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இப்போ கிளியர் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன செய்ய முடியும், இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்போதுமே அப்படியே இருக்கும். x + 144 மட்டும் இருக்கும். இங்கே உள்ள 1 அங்கே போனுச்சுன்னா மைனஸாக மாறும். 169 144 -1. இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் மைனஸ் இருக்குது. இந்த போர்ஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 169 - 144 / 144. அப்போது 144ல் 169 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன செய்ய முடியும், ரிமைண்டர் என்ன செய்யும், 25 இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம், இந்த போர்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா x / 144 ஸோ ஈக்குவல் டு 25 ரிமைண்டர் அதான் இருக்குது 144 அப்படின்னு எழுதுவோம். இப்போ இந்த எக்ஸோட ஃப்ராக்ஷன் இங்கே சைடு போகும்போது தலைகீழியாக மாறும். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். மறுபடியும் இந்த எக்ஸ் அப்படியே வச்சு நம்ம எப்படி எழுதுவோம்னா 25 × 144 கீழே 144 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 25 மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷனில் என்னது, ஆப்ஷனில் அதாவது பி கொஸ்டினாக இருக்குது, ஆப்ஷன் பியாக இருக்குது. சரி, இந்த மாதிரி மாடலை ஷார்ட்கட்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடலை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஒரு ஃப்ராக்ஷனை இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க அப்படின்னா, முதல் நம்பர் என்ன செய்யுங்க, ஸ்கொயர் பண்ணுங்கள். 2வது நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்கள், 169 - 144 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னது 25. அவ்வளோதாங்க. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் இந்த மாடலுக்கு. கொஸ்டினுக்கு என்னது, இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இவ்வளோ தூரம் நீங்கள் போடுறது எதுக்குன்னா பேசிக்கை தெரிஞ்சுக்கிறது தான் ஷார்ட்கட் மாடலுக்கு நம்ம போகணும். ஜிசம் ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட். ஒவ்வொரு முறையும் நான் டைப்பு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே இது இந்த டைப் அப்படின்னு நம்ம சொல்ல என்ன செய்வோம், பழகிக்குவோம். ஃபியூச்சரில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக என்ன செய்ய முடியும். கணிதம் வந்து ரொம்ப இலகு. ஏன்னா ஒவ்வொரு வகுப்புகளையுமே கணிதம் ஒவ்வொரு டாப்பிக்குமே எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது விளங்காமே நம்ம வந்துட்டோம். ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் இதற்கான காரணம் நமக்கு தெரியலை. நம்ம என்ன செய்ய, மதிப்பெண்ணுக்காக படித்தோம். நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இருக்குது அப்படி கல்விங்கிறதுக்காக நம்ம படிக்கல, மதிப்பெண்ணுக்காக படித்தோம். இனிமேல் நம்ம மதிப்பெண்ணுக்காக படிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இருக்குது அப்படிங்கிறது படிப்போம். அதை தான் வந்து அரசு வேலை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நல்லா பாருங்கள், இங்கே இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட். மறுபடியும் தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இந்த சைடு ஃப்ராக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சைடு இங்கே உள்ள ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கிங்க. மறுபடியும் நான் கொண்டு வரேன், தெளிவாக எழுதுறேங்க. 1 + x / 169 அதாவது மிக்சடு பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ஸ்கொயர் ரூட்டை நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி கூட எழுதுவேன். ஸ்கொயர் ரூட்டை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சைடு கொண்டு வரேன். ஸ்கொயர் ரூட் தானே பண்ண போகிறேன். அந்த நம்பர் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ரைட் ஆன்சர் ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ என்ன மறுபடியும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். x + x / 169 போட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 14 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 196 வரும். 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வரும். செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது வந்து இங்கே உள்ள 1 அங்கே போகும், மைனஸாக மாறும். மறுபடியும் சொல்லித்தரேன். 169 = 196 169 -1 மாறிடுச்சு. அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனில் மைனஸ் இருக்கும்னா நம்ம எப்படி இந்த டேம் எழுதுவோம், 169 × 69 × -96. அதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா பாருங்கள், அந்த எக்ஸ் அப்படியே இருக்கும்.
169 இருக்கும். இந்த 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 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 196 மைனஸ் 169 கீழே என்ன வரும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 169 இருக்கும். இது இப்படி எழுதிட்டேன். அப்போ நமக்கு என்ன இந்த எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ ஃப்ராக்ஷனில் அப்படியே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 169ல் 196ல் 69 போயிட்டா என்ன வரும் அப்படின்னா 29 வரும். பேலன்ஸ் என்ன ரிமைண்டர் என்ன இருக்கும் 29 இருக்கும். அப்போ 169 அப்படியே இருக்கும். திருப்பி இந்த எக்ஸ் நமக்கு தெரியுதுனால இங்கே உள்ள 169 டினாமினேட்டரில் பக்கத்தில் போது மேலே போயிடும். அப்போ 29 மைனஸ் 169 கீழே என்ன முடியும் 169. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். சாரி, வெறும் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 29 இருக்கும். இதுதான் இவ்வளோ நேரம் போடுவோம் நம்ம பெருசாக. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணையை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிடுங்க. ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா இது ரெண்டையும் என்ன செய்யுங்க ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஷார்ட்கட் மெத்தடு ரெண்டு எண்ணையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 14 ஸ்கொயர் பண்ணுங்கள், 13 ஸ்கொயர் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் 196 மைனஸ் 169ங்க வேல்யூ என்ன அப்படின்னா 25 அப்படின்னு ஷார்ட்கட்டில் போட்டு மதிப்பெண் ஆன்சர் பண்ணால் மார்க் பாயிண்ட் போயிட்டே இருக்கலாம். ரொம்ப இலகு. இது பேசிக் மெத்தட். இது தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஏன் வந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டில் போட்டுட்டு அரசு வேலை வாங்குறதுலாம் அப்புறம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லுது, நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது, எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லித்தருது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயம் என்ன செய்யுங்க அந்த சம்ம நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் படித்த பட்டதாரியாக இருந்தால் 50 வகையான அரசு வேலைகளை உங்களால் பெற முடியும். அதாவது என்ன அப்படின்னா டிஎன்பிசி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய வேலைகளையும் ரயில்வேயில் இருக்கக்கூடிய வேலைகளையுமே உங்களால் பெற முடியும். உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்கள் ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு போகக்கூடிய ஸ்டேட் வைஸில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும், புதுச்சேரி மாநிலத்தவராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே சேர்த்து 50 வகையான அரசு எக்ஸாம் எழுத முடியும். தனித்தனியாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் மறுபடியும் இந்த வீடியோவில் சொன்னேன், ஒரே ஸ்டடீஸ் தான் எல்லா எக்ஸாமுக்குமே அதை பயன்படுத்த முடியும். அதான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டில் கேட்டாங்கன்னா மாறாது. இந்த மாடல் பாருங்கள். இந்த மாடலில் இது என்னது ஈக்குவேஷன் பேஸ்டு மெத்தட். இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, இது ஃப்ராக்ஷன் இருக்குது. இது நம்ம எப்படி எழுதுறோம், முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை நம்ம அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போது நல்லா பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டை அந்த சைடு கொண்டு போகிறோம். 1 + x 225 அப்படியே இருக்கும். இங்கே உள்ள என்னது 16/15 நான் என்ன செய்ய போகிறேன் அப்படியே ஸ்கொயராக மேலே கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும். 225 அப்படியே இருக்கும். 16 ஸ்கொயர் பண்ணணும். 16 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 256 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். 15 ஸ்கொயர் பண்ணால் இந்த 225. எப்போவுமே இந்த நம்பர் இங்கே தான் வச்சுருப்பாங்க. எப்போவுமே இங்கே உள்ள நம்பர் இங்கே தான் நம்பர் வச்சுருப்பாங்க. போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும். இந்த அப்போ இந்த ஒன்று என்ன செய்யும், இந்த எக்ஸு 225 வந்து அப்படியே இருக்கும். இந்த 256 நான் ஷார்ட்கட்டாக வெளியிடுறேன். 225 மைனஸ் 225 ரைட்டா, இப்படி எழுதிட்டேன். இப்போ இது என்ன செய்ய போகிறேன், நான் சுருக்க போகிறேன். 256ல் நமக்கு 25 போயிடுச்சு. அதாவது 25 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ரிமைண்டர் என்ன வரும் 31 வரும். 225 ஸோ ஈக்குவல் டு 31 225. இந்த ஃப்ராக்ஷனை இங்கே சுருக்கி கொண்டு வந்துட்டேன். இங்கே என்ன செய்ய போகிறேன், நான் இங்கே எழுதிக்கிறேன் அப்படியே. நல்லா பாருங்கள். இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும். 31 × 225 கீழே 225. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 31. இது பேசிக் மெத்தடு. கீழே நான் ஷார்ட்கட் மெத்தடு மறுபடியும் சொல்கிறேன். இந்தமாரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு எண்ணையுமே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிடுங்க. இப்போது 16 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் நமக்கு பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 256 மைனஸ் 225 ஸ்கொயர் பண்ணால் ஷார்ட்கட் மாடல் என்னது 31 வரும் ஆன்சர். ஸோ ஈஸிங்க. அரசு வேலையில் வெற்றி பெறுவது ரொம்ப இலகு. நம்ம மக்கள்கிட்ட என்ன நீங்களாம் அந்த தமிழக மாணவர்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே உடனே கிடச்சிருணும். எல்லாமே உடனே எப்படி கிடைக்கும், யார் வருஷலாம் வந்து முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதற்கான சேனல் தான் இது நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மள மாரி நல்ல நண்பர்கள் எல்லாமே நிறைய வகுப்புகள் வச்சுருக்காங்க. எல்லா வகுப்புகளையுமே பாருங்கள். கண்டிப்பாக எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதோடு சேர்த்து நம்ம வகுப்பையும் பாருங்கள். ஏன்னா நிச்சயம் வந்து நாங்கள் உருவாகும் போதெல்லாம் இந்தமாரி ஒரு டெக்னாலஜி கிடையாது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப கடினமாக லைப்ரரியில் போய் தேடி ஸ்கூல் புக்கை தேடி ஒவ்வொரு ஸ்டேட்டாக அலைஞ்சி தான் இன்றைக்கி ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நடத்துகிறாங்க, நம்ம தமிழ் மக்கள் நடத்துகிறாங்க. அப்படின்னா கடினம் அவங்களுடைய உழைப்பு தான் அதுக்கு காரணம். அதுவும் என்னுடைய ஒரு பங்கு, என்னுடைய கடினமான உழைப்பு. 15 வருஷத்துடைய உழைப்பை தான் இன்றைக்கி மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வகுப்பு பார்ப்போம். ஃபோர்த் செம் பார்ப்போம். நம்ம ஃபோர்த் செம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். தொடர்ந்து கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அரசு வேலைக்கு ஜெயிக்கிறதுக்கு ரெகுலராக படிக்கணும், இல்லை தொடர்ந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போய் படிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு 2 மணி நேரமோ
ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும். ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு பொருளாதாரம் தேவை. அரசு வேலைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, வேலையை விட்டுட்டு தேடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வேலையே வேணாம். ஏன்னா நம்ம வேலை இல்லாமல் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பொருளாதாரம் நெருக்கடி ஏற்படுது. அப்போ இந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம வேலையும் பார்த்துக்கின்னு போய் ஒரு அலுவலகத்தில் மீதி கிடைக்கக்கூடிய நேரத்தை இந்த அரசு வேலைக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜாம்பவான். அப்படி தான் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி என்ன செய்ய முடியாது, இந்த அரசு வேலையை வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லை. மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு தோணியாக, அதாவது ஒரு படகா நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுமே நண்பர்கள் சேனல்களும் உங்களுக்கு எல்லாருடைய சேனலுமே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த சம் பார்ப்போம். அதே தான் சம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்ம போட்டு பாருங்கள். முயற்சி செய்யுங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு துணையாக நம்முடைய கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் நம்பிக்கையோட தான் செய்யுங்க. முயற்சிங்க, நிச்சயமாக பண்ண முடியும். இது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஈக்குவேஷன் பேசுகிற மெத்தட். இங்கே மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இங்கே 8/9 இருக்குது. ஷார்ட்கட் மாடல் பார்த்தீங்கன்னா, இந்த மாடலை பார்த்துட்டாலே சாகுல் மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்தாரு. 2 எண்ணி ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 8 64 -9 9 81 சார், 81. ஆன்சர் என்னது? 2 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 17 வருது சார் ஆன்சர். ஷார்ட்கட்டில் உடனே வந்துருச்சு பாருங்க. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் இ பியில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. 17 வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பம் தான் கஷ்டமாக இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படியுமே இலகுவாயிடும். திறக்கக்கூடிய அந்த கேட்டு தான் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக பாருங்கள். முதல்ல வருஷத்தில் பார்த்துக்கிட்டு வந்தோம். 2 என்ன ஸ்கொயர் பண்ணி பண்ணாலே போதும். அப்போ இந்த மாடல் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎன்பிசியில் இந்த மாடல் இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப பெருசாக போடணும் சார் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்ல மெமரி இல்லை, நல்ல மெமரி பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம பெருசாக போடுறோம். இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, இந்த சைடு மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. 1 + x/64 இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சைடு ஸ்கொயர் வேல்யூவாக நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ 8 64 9 9 81. அப்போ ஃப்ராக்ஷனில் என்ன வருது? அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படியே விட்டுட்டு 64 ஈக்குவல் டு இங்கே உள்ள 64/81 - 1 1 to 1. அதே ஃபார்மெட் எப்போதும் போல். 64 என்னது? 64 வந்து இந்த சைடு போயிடுச்சு. அப்போ 17. நமக்கு என்ன செய்ய போகிறோம், 81 மைனஸ் பண்ணுறோம். 81 பண்ணோம் அப்படின்னா 5th சம் போடுறோம். 5th சம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான் பார்த்தாலே தெரியுது. 2 என்ன ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஷார்ட்கட் மாடல் ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப டஃப்பாக பேசிக் மாடலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இருக்க நம்ம என்ன செய்யணும், டெவலப் ஆகி சுருக்கிக்கணும். இதே போன்ற வகுப்புகளை பார்ப்பதற்கு நமது சாகுல் மேக்ஸ் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லித்தரோம். சாகுல் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீம். இது பட்டதாரிகளுடைய டீம். நிறைய மாணவர்கள் உள்ளே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் சிறந்தவங்க யார் அப்படின்னா, தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களே மிகச் சிறந்தவங்க. அந்த தலையாய பணியை தான் நம்ம சாகுல் மேக்ஸ் சேனல் டீம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதே போன்ற வகுப்புகளை பார்ப்பதற்கு நம்ம சாகுல் மேக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை, see you, நெக்ஸ்ட் வீடியோ வரும்.